கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியினுடைய ஒரு சுருக்கம், சாத்தானுடைய பிரதான தொழில் என்ன? பிரதான தொழில் என்ன? மனுஷரை சோதிக்கிறதும் கண்டிக்கிறதுமே அவனுடைய பிரதான தொழில். மனுஷனுடைய இருதயத்தில் 2 விதமான கெடுதல்களை செய்கிறான். ஒன்று, தீமை செய்ய ஏவுவது. 2வது, மனுஷனுக்குள் புகுந்து அவர்களை ஆள்வது. பொதுவாய் அவனுடைய நோக்கம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஐக்கியத்தை கெடுப்பது. மனுஷனில் உள்ள நம்பிக்கை, விசுவாசம், அன்பு என்பவைகளை அழித்து போடுவதுமே அவனுடைய பிரதான தொழிலாக இருக்குது. மனுஷனுடைய பாவ சுபாவத்தை அறிந்து அதன் மூலம் பாவம் செய்ய தூண்டுவதும் தான். மனுஷனுக்குள் புகுந்து வியாதி, வைத்தியம் முதலியவற்றை உண்டாக்குவது. எப்படியாயினும் தேவனுடைய உத்தரவின்றி இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய மக்கள் அவனை எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவான் என்பதை. ஆகவே இந்த பதத்தில நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. பிசாசானவன் ஏதோ கொம்பு வச்சுக்கிட்டு அப்படியே அரைக்க மாதிரி வந்து அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் வருவதும் அவன் தந்திரமாய் வேலை செய்வதும் அதான் அவனுடைய காரியம். நீங்கள் தான் ஜாக்கிரதையாக, நம்ம தான் கர்த்தருடைய ஜாக்கிரதையாக இருந்து அவனுடைய வலையில் வீடாதபடிக்கு கர்த்தரை நமக்கு துணையாக கொண்டு அவருடைய வழி நடந்து அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.